அதை ஜனாதிபதி தான் இருக்கிற ஜனாதிபதி நல்லவர். இதையும் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு தாட்டுடன் கேட்டுக்கொண்டு 5000 குடும்பம் 5000 குடும்பத்துல நான் ஒரு ஆள் வெட்டி கரையாட்டினா வேற ரக்கையில அவங்க பாருங்க எவ்வளவு துன்பப்படுறான் பாருங்க. லேண்ட் மாஸ்டர் எல்லாம் ஏத்த வேண்டியிருக்கு. பெரிய நண்டு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சரண் வ்ளாக்ஸ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த காக்கதீவு மீன் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்க்கெட் பக்கம் நான் போகிறேன். நம்ம என்னென்னா கூழ் காய்ச்சிற பிளான் ஒன்று இருக்குது. அப்போ அதுக்காண்டி இறால் வாங்குறதுக்கு இப்போ என்ன காக்கதீவு மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். பின்னேரத்தில் நல்ல மீன் இறால் எல்லாம் ரெண்டு வீட்டை சொல்லிக்கணும். சரி போய் பார்த்துட்டு வருவோம், அதோட வீடியோவும் எடுத்துகிட்டு வருவோம். வந்தேன் இன்றைக்கு தான் முதல் தரம் வர்றேன். எனக்கு நல்லா இருக்கு இங்கால. பின்னேற நேரம் வரைக்குள்ள எனக்கு பார்க்க நல்லா இருக்கு. அப்போ அதான் வீடியோ அங்கே போய் தொடங்க வேணா, அங்கே இங்கே இருந்தே தொடங்கிட்டு போக மாட்டேன், இதுலேயே நிப்பாட்டிட்டேன். சரி வாங்க, நாங்கள் இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு விலைகள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு தேவையான சாமானையும் வாங்கி கொண்டு போவோம். நீங்கள் நேற்றைய வீடியோ பார்த்துருப்பீங்க, மட்டி நண்டு மற்றது மீன் அதில் நைனாதிலேருந்து கொண்டுட்டோம். என்னென்னா நைனாதியில் இறால் இல்லை, மீனும் நண்டும் மட்டும்தான் இருக்குது. மற்றது மட்டி அதை ஃப்ரை பண்ணலாம். அதனால் இறால் மார்க்கெட்லாம் வாங்கணும். பண்ணைக்கு விடிய போனால் தான் நல்ல இது வரும். இங்கே என்ன பின்னீரகம் எடுக்கிறாங்க, அதால் இப்போ போயிட்டு வாங்கிட்டு வருவோம். மார்க்கெட்டு கிட்ட தான் நின்று வீடியோ எடுத்துருக்கிறேன்னு அதுவே எனக்கு தெரியாது. அதுலேருந்து வெளிக்கிட்டு வந்தால் ஒரு கொஞ்சம் தூரத்தில் மார்க்கெட் வந்துட்டுது. நான் அவடத்தில் நின்று காய்ச்சி கொண்டு இருந்தேன். நான் இதில் இந்த பார்க்க அங்கே யாழ்ப்பாணம் டவுன் பக்கம் எல்லாம் மட்டும் தெரியுது, அந்த கட்டிடங்கள் எல்லாம். எனக்கு இவ்வளவு கிட்டவா வருமானது தெரியாது. சரி நாங்க மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்ப்போம். தனிய மண்ணெண்ணெய்க்குன்னு ஒரு டிப்போ இருக்கிறது இப்ப பாக்குறேன்னா. முதல்ல என்னென்ன இருக்குன்னு சுத்தி பார்ப்போம். உள்ளுக்கு ஒண்ணும் இல்லை, இங்க வெளியில தான் நல்ல பெரிய நண்டெல்லாம் இருக்கு. இது என்ன மீன் அண்ணா? இது என்ன மீன் அண்ணா? இந்த மீன் என்ன மீன்? பூச்சல். நல்ல பெரிய மீன் தானே. நல்ல மீன் வெட்டி கரையாட்டினா கிளிகள் இருக்கு சின்ன. ஒரு இங்கால போய் பார்ப்போம். அங்காலையும் இருக்கு, இதுக்கும் இருக்கா போய் பார்த்துட்டு பைக் எடுத்துட்டு போவோம். அங்கால இதுதான் மார்க்கெட். இப்ப எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கீங்க. அங்காலாம் நல்ல நிறைய பைக் எடுத்துட்டு போவோம். அங்கால இந்த பூச்சல் ஒன்று மீன் இருக்குது, அது என்ன இப்பதான் பேர் கேள்விப்படுறேன். நீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு. நல்ல பெரிய மீன் உண்டு. இந்த இடத்தின் பேர் சாவல் கட்டு துறைமுகம். நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு போட் நிக்குது. மீன்பிடி படகு நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு மீன்பிடி படகுகள் இருக்கு. நல்லா இருக்கு. இங்களே மார்க்கெட் வெளியில வாங்கலாம். நாங்க ஒரு போய் பார்ப்போம். இப்ப நாங்கள் இங்க இருக்கிற ஒரு அண்ணாட்ட இப்ப முதல் துறை அங்கால இருந்தது, இப்ப இங்கால மாறி இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் பற்றி அந்த அண்ணா விவரமா சொல்லுவார், கேட்போம். என்ன சொல்றேன்டாங்க, இந்த துறையில கால் வைக்கலாது.
இந்த துறையில் வந்து பாருங்க கால் வச்சா உதவி பாசியா இருக்கு. இதில் ரங்காட்டம் ரங்காட்டம் நல்லா இருக்கு. சேரா இருக்கு. இது ஜனாதிபதி கவனத்துக்கு அவர் நேரடியாக மீண்டும் முதலும் கழிச்சுக்கிறேன் நான். அப்போ நேரடியாக இந்த துறையை வந்து பார்வையிட்டு எங்களுக்கு 5000 குடும்பம் சாவக்கட்டு கிராமம் 5000 குடும்பம் வசிக்கிற எங்களிடம் துறையை விட்டுட்டு நாங்கள் ஒரு பூத்துறையை தேடி வந்திருக்கு. வந்ததால மிகவும் இதில் நடக்கலாம் இருக்கின்றது. முள்ளுகளும் சங்குகளும் சேறு செல்லலும் கிணறும் தொழிலாளி 5000 குடும்பம் தொழிலாளி மிகவும் பாதிக்கப்பட்டு ஜனாதிபதி சாவக்கட்டு கிராமத்துக்கு வந்து பார்வையிட்டு இந்த துறையை பார்வையிட்டு அதை தகுந்த முறைக்கு அதை செய்து தரும்படி கேட்கிறோம். அதை நீங்கள்லாம் அதை கவனத்துக்கு கொண்டு மேலும் அதிகாரிக்கு பெரிய சபை ஒரு எங்களை எதுவும் செய்ய விட்டால் செய்யலாம். அதை மறுக்கு வழக்குகள் கேஸுகள் போடுது. நாங்கள் எங்களோட தொழில் பார்வை தான் கேட்குறோம். தொழில் செய்து தான் நாங்கள் இந்த இடத்த கேட்குறோம். அதை மண் பறித்து கல்லுகள் பறித்து சுத்த ஆவர் போடுவோம். ஆவரை போட்டு அப்படி போட்டு அதை நாங்கள் போட்டது தொழிலாளி போட்டது. அப்போ இப்போ கொஞ்சம் அங்கே ஒரு 10-20 வெள்ளம் நிற்குது. அவருடைய அண்ணன் தம்பி அப்படி அதுவும் சௌரங்கள் தான் நாங்கள் விட்டுட்டு இங்கெல்லாம் வந்தனாங்க. எங்களுக்கு இந்த துறையை ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வந்து இதை பார்வையிட்டு அதை செய்து தரும்படி கேட்டுக்கொள்ளும். பார்த்தீங்கன்னா ஒரு வல்லாமடோட அடிபட்டு அடிபட்டு அதை பார்த்து வந்து நிறைய ஒதுங்க. அப்போ இதுக்கு ஒரு அமைப்பு போட்டு தான் பார்வைக்கு பிரேசவா ஒன்றுமே எங்களை செய்ய விடுதில்லை. மரம் ஏதாவது இடைச்சல் சொல்லி கல் மண்ணை பறிச்சா வழக்கில் கொண்டே போடுது. அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் இருக்கணும். அதை ஜனாதிபதி தான் இருக்கிற ஜனாதிபதி நல்லவர். இதையும் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு தாட்டோடும் கேட்டுக்கொண்டு 5000 குடும்பம் 5000 குடும்பத்தில் நான் ஒரு ஆள் கேட்க நானும் முன்னாள் 5 வருஷமாக சங்கத்தில் இருந்தேன். இந்த எண்ணத்தில் கதைக்கிறேன் நான். அதை ஜனாதிபதி பார்வையிட்டு இதை கவனத்துக்கு கொண்டு வரும்படி கேட்டு அவர் செடியாப்பிள்ளை வேற ஒன்று துறைக்கு செடியாப்பிள்ளை வந்து பார்வையிடும். இதில் வந்து அங்காட ரக்கலங்கடி செடியாப்பிள்ளை பார்வையிட்டு இந்த துறையை வரும்படி கேட்டு கொடுப்போம். அவரை நம்பித்தான் நாங்கள் அவர் வந்து செய்கிறாத்தான் அவர் வந்து பார்த்தா தான் நல்ல முடிவை எடுக்கிறார். அவரு இந்த தீர்வுக்கு அவரே வாய் மூலமாக சொல்லுவேன். நாங்களும் அங்கே எத்தனை ஆனால் கணக்கு உத்தரிக்கிறது ஒரு வேற ரக்கையில் அவங்க பாருங்க எவ்வளோ துன்பப்படுறோம் பாருங்க. ஏத்தலாது ஒரு பைப்பு கம்புகள் பறிச்சு ஏத்தலாது மிகவும் ஒரு சிரமத்துக்குள்ள ஆளாகிறோம். அதை நீங்கள் பார்வையிட்டு இந்த எங்கள் கவனத்துக்கு 5000 குடும்பத்துக்காண்டி நீங்க வந்து பார்வையிடலாம் தான். அதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் ஒரு மீனவர் தான். எத்தனை நாளை தான் துன்பப்படுறோம். அதான் கவலை இப்படி அதாவது இறங்கி போகலாது போட்ட விடுறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப இதோட என்ன மோட்டருக்கு ஒரு இன்ஜின் கலட்டி வைக்கிறேன்டா வைக்கலாம். அப்ப என்ன செய்யுது அதுக்காகத்தான் நாங்க உங்களோட அவர் நேரம் வந்து பார்த்து பார்வையிட்டு அதுக்கேற்ற நல்ல முடிவை அவரே தருவாருக்குன்று நாங்கள் கண்டோம். யார் குடும்பம்ன்றோம் அவர் தான் கவனத்துக்கு கொண்டுறோம். ஒரு 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 கோட்டு துட்ட விட்டாங்க. கோட்டு சேதப்பட்டு அடிபட்டு அதுக்கு 5000-10,000 கொண்டு செலவழிக்கிறோம். அதுக்கும் அங்கே ரிப்பேர் நடக்குங்க. பாருங்க எவ்வளோ பாருங்க இந்த காலை பாருங்க. இதுல எங்க கேமியா வருத்தம் இருக்கு காலில் அந்த கிரிம் குட்டை அந்த குட்டை சொறி அங்க எங்க ஆக்களுக்கு ஒரு 10-15 பேருக்கு கணக்கா அதெல்லாம் ஆஸ்பத்திரி போய் அந்த கால் இன்னும் இந்த வரைக்கும் மாறல. இப்போ 20 வருஷம் 30 வருஷம் ஆங்கால அந்த கால் அப்படி கிடக்கு. அப்போ ஜனாதிபதி பார்வையிடத்தான் வேணும் நாங்கள் கை விட்டு கேட்போம். அவரை போட்டு வரலாம். வெளியில இருந்து பார்க்க நல்லா இருக்கு. ஆனா உள்ளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எல்லாம் பாருங்க அடுக்கு பின்னி நிக்குது. எல்லாம் பின்னி நிக்குது. ஒரு வடிவா சுதந்திரமா நிக்கக்கூடிய மாதிரி ஒன்றும் சரியான முறையில இல்ல. நாங்க அந்த வல்லம் அடைஞ்சிட பண்ணோட அந்த கம்பௌண்ட் நட்டுருக்கிறோம். இப்ப சோழம் பண்ணபடியா வல்லங்கரையே தான் பெரும் வாடகை என்று சொல்லி அந்த காத்து அடிக்கிறேன்னா வல்லம் அங்கா போட்டுகள் வெள்ளங்கள் போடும். இது வாச்சர் தான் பிடிச்சி விலங்காக தேடி பிடிச்சின்னு வருவாங்க. அதுவும் சிரமத்துக்கு ஆளாகிறோம். ஒரு 40 மோட்டரை கலட்டி தூக்கிடா. அது ஏன்னா அது வளம் இல்லை. தூக்கி கொண்டு வரதுக்கு வளம் இல்லை. அதால
இந்த பாத சீராயனைத்தான் ஆ, கொண்டு வரலாம் என்ன? அப்படி ஒரு பாலம் போட்டாங்க பாசி உள்ளடங்காது ஓ அந்த போட்டிருக்கோம் பாலம் இப்ப போட்டிருக்கோம் இப்ப வேலை பறிச்சுக்காங்க ஓ நீங்க எங்க சீசன் இல்ல சீசன் முடிஞ்சுது நீ எங்கட காலம் 6 மாதம் தட்டை நீ சொல்லிட்டு போக மாட்டான் நீ 6 போயிட்டு- மாசம் ஓ காத்து 6 மாதம் தான் 6 மாதம் தட்டை போக மாட்டாங்க இனி பிறகு திருப்பி 10ஆம் மாதம் பிறகுதான் கொண்டு போய் வேலை வாங்க 10 இல்லை 9ஆம் மாதம் தான் இந்த வேலை பாயிறது கடலை உண்டு புரியாத தொழில் எல்லாத்தையும் நீ இப்படியே கிடாது 6 மாதம் தட்டை இவங்க புடச்ச காய வச்சு சாப்பிட முடியா எங்களுக்கு துறையை திருத்தி தந்தா காணும் அது நம்மளாம் தான் கேட்குறோம் நாங்கள் அதுக்கேற்ற சங்கங்கள் இருக்குது தொழிலாளிகள் இருக்கணும் காலம் 7 மணி 8 மணிக்கெல்லாம் நாங்கள் முழு பேர் நிற்பாங்க 100-200 பேர் நிற்பாங்க இல்லை இருந்தா அவங்களோட சேர்ந்து அது வந்தால் கதைக்கலாம் அவர்கிட்ட கவனத்துக்கு அவர் காதை கொடுத்து கேட்டு அவர் வரும்படி தயவு செய்து கேட்குறோம் நாங்கள் அவரை வந்து துறையை திருத்தி வந்தால் எங்களுக்கு அதுவே போதும் நாங்களே அண்ணன் தம்பியாவே இல்லை அப்படியே நடி கொடுக்கணும்னா அவர் அங்கே துறை நாங்கள் விட்டுட்டு வந்து இங்கே இருக்கோம் அடிபடாமல் இருக்கிறோம் எங்கிறதுக்கே நாங்களே அடிப்போம் அப்படின்ட்டு கொடுத்தா நாங்கள் இஞ்சால வந்து இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு இது இந்த துறை பிரச்சனை இதான் குருநாள் மாதிரி ஜனத்தொகை சாவு கட்டுத்தான் அதை இன்னும் போட்டு விட நிற்கிறாங்கிறதுக்கு ஜாட்டை நிற்க அப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டால் இன்னும் விட இடம் இன்னும் சில தொழில் போட்டு சில பாரதியில் இன்றைக்கு நாளை பட்டியலுக்கு காணி காத்திரிக்கல இந்த காத்திரிக்கல அதுக்காண்டி தங்கி நிக்க போயிட்டான் சரி என்ன இப்ப நான் வெளியில இருந்து வரைக்கும் சொன்னேன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா உள்ளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது பாருங்க இதுல எல்லாம் சீரமைச்சு கொடுத்தாவுமே நல்ல நாங்களும் முள்ளுகள் ஆதரத்தை வைக்கலாம் 5000 குடும்பம் வண்டைக்குள்ள இது பார்த்து செய்யறது நல்ல விஷயம் தான் 5000 குடும்பம் எங்க நேர பெரிய கோயில் இருக்கு 5 கிலோ வேற ஒரு பெரிய கோயில் இருக்கு அங்க வந்து பார்த்து விடலாம் பார்த்து குடும்பத்தை அவரே ஜிஎஸ்டி கேட்க பாருங்க ஜிஎஸ்டி கேட்க பாருங்க ஜிஎஸ்டி சொல்லு ஒரு ஜிஎஸ்டி அவரே சொல்லிட்டார் ஜிஎஸ்டி இருக்குது சங்கம் இருக்குது சங்கம் இருக்குது புதியோர் எல்லாம் இருக்குது முதியோருக்கு எல்லாத்தையும் தொழிலாளி போனா கட்டுறது கேட்டா சீமெந்தி கல்லுகள் தொழிலாளி கோயில் கோபுரங்கள் கட்டுறது தொழிலாளி எது எடுத்தாலும் தொழிலாளி தான் காசு கொடுக்கும் அப்போ இதுவும் செய்ய எங்களால முடியாது நாங்களும் அதான இந்த துறையாருக்கா இந்த மாவு இதை இப்படி கட்டி போட்டுக்கிட்டு தந்தா கொஞ்சம் இதை ஏற்படுத்தி மண்ணுகள் கல்லுகளை தந்தா எங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமா இருக்கு காலை வைக்கலாம் இங்கே பேர் இது சிம்பிளாக இப்போ அங்கங்க உதவி அதான் ஒரு 4 காய்ப்பம் கொண்டு போட்டு அதான் இந்த துறைக்கு மாறினலேருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்காம அது கொஞ்சம் உண்மையாக திருத்தினா தான் நல்ல வேண்டாம் அதில் ஒரு காற்றமை சேறுகள் எல்லாம் போட் விடுறதெல்லாம் கஷ்டம் தெரியாது அதில் அந்த மோட்டரெல்லாம் கழட்டையில் அதில் வச்சு சரி நாங்கள் இப்போ இங்கால ராலை வாங்கிட்டு போவோம் என்ன மீன் அண்ணா இது ஓ எங்க பெரிய நண்டு ரால் எவ்வளோ அண்ணா 1800 கிலோ 1800 அரை கிலோ தான் அந்த பெரிய மீனோட பேர் என்னன்னா சடையனாம் அது பெருசாக ஆக்கள் வாங்குறது இல்லை நான் ஏன்னா தெரியாது என்ன மீன் நண்டு இப்போ எவ்வளோ என்னங்க கொம்மணியில் 5000 இது பெருசு சூட்டு தான் நெருப்பேர் இந்த கிளைமேட் இந்த கிளைமேட்ல இன்னைக்கு இரவு மழை ஒரு பிரச்சனை வாய்ப்பு நீ இது எவ்வளவு எடுத்து முறையில் எவ்வளோ போகுதுண்ணா 6 முறையிலும் 300 6 முறையிலும் வந்து
எல்லாம் இந்த நண்டு தான் சிக்கி இருக்கேன். இது கூட 2000 போகுது, 1800 2000 போகுது. அவன் மீன் கிடைக்காது. பெருநண்டு தான். பெருநண்டு. இல்லைங்க வா, நான் ஒரு ஆளை பார்த்து பண்ணிக்கிறேன். மொட்டை வைக்க மீன் ஒன்றும் ஓடும். இன்னொரு மீன் இருக்கு. இது என்ன மீன்? என்ன மீன் அண்ணா இது? இது காடன். காடன் எவ்வளவு போகுது கிலோ? இது எவ்வளவு போகுதுண்ணா கிலோ? கிலோ நல்ல பெரிய மீன். இதுதான் அந்த கருவாட்டு மீன். இது என்ன மீன் அண்ணா? பாரு. இதுதான் கருவாடு போடுவாங்க பெருசு. என்னன்னா மீன் சந்தையே பெருசாக வந்ததில்லை. இறால் இல்லாட்டி நண்டு வாங்குறேன்னா கூட போகிறது. மீன்களுடைய பெருசாக தெரியாது. அது நேற்றைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அம்மாட்டா அதை என்ன மீன் கேட்டுதான். கீழி மட்டும் தெரியுமேனா தூண்டில் உடையெல்லாம் அம்முடும் அடிக்கடி. ஸோ அதால் அது தெரியும். மற்றபடி பெருசாக மீன்கள் என்னென்ன இனம் இருக்குன்னு எனக்கு பெருசாக தெரியாது. சரி, இறால் வாங்கியாச்சு. கிலோ 1800 சொன்னால திரும்ப ஓகே அண்ணா 1800 போடுங்கன்னு சொல்லி போட்டு 1/2 கிலோ வாங்கி கொண்டு போகிறேன். இப்போ இறால் நண்டெல்லாம் இப்போ கொஞ்சம் கூடி கொண்டு தான் போகுது. காற்று தானே இப்போ பார்க்க தெரியுதோ தெரியல. இதில் நொய்ஸ் கொஞ்சம் குறையுமென்றதால பெருசாக தெரியாது. ஆனால் நல்ல காற்று, சரியான காற்றாக தான் இருக்குது. அது அந்த அண்ணாவும் சொன்னார், நீ 6 மாதத்துக்கு தாங்கள் தொழிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி. அது சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் சரியான விஷயம் தான். அந்த சைட் வந்து திருப்தி வந்துன்னு சொன்னால் அவைக்கு சாமான்கள் கொண்டு வரது ஈஸி. இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த விலையை இல்லாமல் அங்கால ஒரு போட் அடிக்கி போட்டு அதில் இருந்து லேண்ட் மாஸ்டருக்கு ஏறி தான் நீங்கள் அதில் கொண்டு வரீங்க. அதோட அவர் சொன்ன மாதிரி ஒன்றோட ஒன்று இடிபட்டு அதுக்குள்ளே இல்லாட்டி அந்த சேத்துக்குள்ளே ஏதாவது இருந்து போட்டுக்கு டேமேஜ் வந்தாலும் அதுவும் அவையோட கையில் இருந்தே போகும். அந்த விஷயங்கள் வந்து அது இது சம்மந்தப்பட்ட ஆக்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கினவன்டா அவைக்கு நல்லம். அதோட இதுவும் ஒரு நல்ல மார்க்கெட்டு கேள்விப்பட்டிருக்கு. நம்ம மார்க்கெட்டுன்னு பார்க்கலையும் அது நல்ல விஷயம் தானே. நிறைய பேர் வேலை செய்யக்குள்ள நிறைய இந்த சந்தையும் வந்து பெருசாக என்னென்னு சொல்கிறது, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு இடமா இருக்குது. இப்போ பண்ணையில் நான் பார்த்த அளவுக்கு இங்கே இப்போ பின்னேரமாகல காணையில் நான் விடிய வந்தால் நல்ல க்ரௌடாக இருக்குமென்னு சொல்கிறது. நான் பின்னேரமும் ஃப்ரெஷ்ஷாக வருமென்றதால வந்து வாங்கி கொண்டு போகிறேன். இன்றைய தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். ஒரு நாள் டைம் கிடைக்குன்னு சொன்னால் விடிய நேரத்துக்கு வந்து பார்த்து வேண்டி கொண்டு போவோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேரை போய் சேரும். அதால் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் எங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு தானே. சரி, ஓகே, இனி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.